ஓம் சிவாய நமக. இந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் புஞ்சை தளவாய்ப்பாளையம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கோயில். இந்த கோயில் தான் இப்போது நாம் சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோயிலினுடைய அமைப்பு சற்று வித்தியாசமான அமைப்பினை கொண்டது. கோயிலுடைய முன்பக்கம் பெருமாளுக்கென்று தனி கருட தம்பமும், கருட கம்பத்திற்கு பின்னால் தீபஸ்தம்பமும் இடம்பெறுகிறது. தாயார் சன்னதிக்கு நேராக தனியாக ஒரு தீபஸ்தம்பமும் இடம்பெறுகிறது. அதே போல சிவன் சன்னதிக்கு நேர் எதிரே மண்டபம், சிறு மண்டபமும், அதற்கு நேர் எதிரே தனியாக ஒரு கருட ஸ்தம்பமும் தீபஸ்தம்பமும் இடம்பெறுகின்றன. ஆக ஒரே வளாகத்தில் 3 தீபஸ்தம்பங்கள் இடம்பெறக்கூடிய கோயிலாக சிறப்பான அமைப்பினை கொண்ட முன் அமைப்பை கொண்டிருக்கின்றது. இந்த கோயில் கிழக்கு பார்த்த கோயில். 3 சன்னதிகளும் பெருமாள், தாயார், முருகர் மற்றும் சிவன் சன்னதிகள் எல்லாமே கிழக்கு பார்த்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு காலத்தில் தினமும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மூலவரை பார்த்து தங்களுடைய ஒளிக்கிரணங்களால் வணங்குகின்ற அமைப்பில் இந்த கோயிலை கட்டியிருக்கின்றார்கள் இந்த கோயிலை கட்டிய மன்னர்கள். கோயில் எதிரே கிட்டத்தட்ட 360 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு ஏரி உள்ளது. இந்த ஏரியினுடைய காலம் கிட்டத்தட்ட கிருஷ்ணதேவராயர் காலத்தினுடைய அமைப்பினை கொண்டதாக இருக்கின்றது. அங்கே ஒரு கல்வெட்டும், கிருஷ்ணதேவருடைய கல்வெட்டும் இடம்பெற்றது. அந்த கோயில் நேர் எதிரே தான் இந்த ஏரியானது இடம்பெறுகிறது. அப்போ ஒரு காலத்தில் ஏரி கரையில் தண்ணீர் ததும்பி இந்த கோயிலுக்குள் வந்து பாதத்தை போகின்ற அளவிற்கு இந்த ஏரி மிகச்சிறந்த வடிகால் நிலமாக இருந்திருக்கிறது. கோயிலினுடைய கருவறையிலே இருப்பவர் 3/4 அடி உயரம் கொண்ட அரையடி பீடத்தின் மேல் இருக்கின்ற ஒரு 1/2 அடி உயர அல்லது 3/4 அடி உயரம் உள்ள காசியிலிருந்து தருவிக்கப்பட்ட சிவலிங்கம். அதனால் மூலவருக்கு காசி விஸ்வநாதர் என்ற பெயர் இருக்கின்றது. தாயார் காசி விசாலாட்சி தாயாராக தனி கோஷ்டத்தில் இருக்கின்றார்கள். தாயாருக்கும் மூலவராகிய சிவபெருமானுக்கும் இடையே முருகனுடைய சன்னதி அமைந்திருக்கின்றது. வள்ளி தேவா சமாத சுப்பிரமணியராக இவர் இடம்பெறுகிறார். எனவே தாயாரு தந்தைக்கு இடையே அந்த முருகர் இடம்பெறுவதனால் இந்த கோயில் கட்டமைப்பு தோமாஸ்கந்த வடிவத்தை கொண்டதாக இருக்கின்றது. அடுத்ததாக தனி வளாகம் ஆக இருந்த ஒரு காலத்தில் பெருமாள் கோயில் இருந்திருக்கிறது. வரதராஜ பெருமாள், நீலாதேவி, பூமாதேவி சமேத வரதராஜ பெருமாளாக இருந்திருக்கிறார். இப்போது தனி வளாகத்தில் இருந்த அதை ஒன்றாக சேர்த்து சிவன் வளாகத்திலேயே இந்த கோயிலை கட்டமைத்திருக்கிறார்கள். 2025 ஜூலை மாதத்தில் இந்த கோயில் திருப்பணி கொண்டது. கோயில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையானதாக கொள்ளலாம். வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் ஆகிய கொங்கு பாண்டியனுடைய அரச சின்னங்கள், மீன் இரட்டை கையில் சின்னங்கள் கோயிலினுடைய மேல் கூரையினுடைய விதானங்களில் நிறைய இடம்பெறுகின்றன. தாயார் சன்னதியிலேயும் அவ்வாறு இடம்பெறுகிறது. மற்றும் ஒற்றை கையில் மீன்கள் நிறைய காணப்படுகின்றன. இவையெல்லாம் நீர்வளம் இந்த பகுதியில் நிறைந்திருந்தது என்பதனுடைய அடையாளமாக, வளமையின் அடையாளமாக இந்த ஒற்றை கையில் சின்னங்களும் முதலைகளும் இடம்பெறுவது கோயில்களில் கொங்கு நாட்டில் இயல்பான ஒன்று. இந்த வகையிலே காசியிலிருந்து தெரிவிக்கப்பட்ட இந்த லிங்கத்தை வைத்து வழிபட்டு விழுந்த மக்கள் பிதிர்தோஷத்தின் காரணமாக ஏற்பட்ட சில குடும்ப பிரச்சனைகள், நிறைவேறாத நியாயமான கோரிக்கைகள் இவையெல்லாம் போக்குவதற்காக சிவலிங்கத்தில் இருக்கின்ற கருவறையின் பின்பகுதியிலே நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம் ஆகிய தனித்தனி லிங்கங்களை, பஞ்சபூத மூர்த்திகளை இங்கே அமைத்திருக்கிறார்கள். அதாவது கிருஷ்ணதேவராயரனுடைய மகா மண்டலேஸ்வரராக விளங்கிய தளவாய் அவர்கள் இந்த பகுதியை சிற்றரசாக ஆண்டபோது கோயிலை கடைசியாக அவர் திருப்பணி செய்திருக்கிறார். அதன் அடையாளமாக ஆங்காங்கே அவருடைய சின்னங்களும் இடம்பெறுகின்றன. அது கேட்டால் போல கிருஷ்ணதேவராயர் என்கின்ற பெயரோடு இருக்கின்ற ஒரு கல்வெட்டும் சண்டிகேஸ்வரர் உடைய சிற்பம் இருக்கின்ற இடத்திலே மிக அழகாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சண்டிகேஸ்வரர் இருக்கின்ற பகுதியினிலே முற்காலத்தில் நிலவரை ஒன்று இருந்ததாக ஊர் மக்கள் தெரிவித்தார்கள். ஆனால் இப்போது அது மேலே கற்களை மூடி மூடுதளமாக அமைத்து அதற்றின் மேல் சண்டிகேஸ்வரரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். கோயிலினுடைய தூண்களில் கோயிலை கட்டிய அரசனர் சிற்பம் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். முருகருக்கென்று தனியாக கோஷ்டமானது
இந்த 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலினுடைய இன்னொரு அற்புதமான அமைப்பு தாயாரினுடைய சன்னதி. தாயாரினுடைய சன்னதியின் நுழைவாயிலேயே வாசலிலேயே உள்ள நிலைக்காலில் 2 பெண்கள் பிள்ளைப்பேறு பெறுகின்ற டெலிவரி சிற்பங்கள் இடம்பெறுகின்றன. மங்கள சின்னமாக தாமரை, கவிழ்ந்த தாமரையும் வாழை தார் போன்ற அமைப்புடைய ஒன்றும் இங்கே இடம்பெறுகிறது. 2 வாயில்களிலேயும் இடம்பெறுகின்றன. அப்ப இங்கே வந்தால் மங்கள வாழ்வு அமையலாம் என்றும் மழலைப்பேறு கிடைக்கும் என்பதற்கும் அடையாளமாக இந்த சின்னங்கள் இந்த கோயிலில் நுழைவாயிலேயே இடம்பெறுகின்றன. உள்ளே நுழைந்தால் 8 தூண்கள் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் தாயார் 4 அடி உயரமாக மிக அற்புதமாக நேர்த்தியாக வணங்குகின்ற நிலையிலே நம்மை பார்த்து பூரிப்போடு உள்ளே வா மகனே என்று அழைப்பது போல மிக அற்புதமாக சிரித்து முகவோடு நின்று கொண்டிருக்கின்றார். கைகளிலே நீலோற்பு மலர்களை தாமரை மலர்களையும் ஏந்திருக்கின்றார். அபயவர கசத்தோடு காட்சியளிக்கின்றார். இந்த தாயாருடைய சன்னதியிலேயும் தூண்களில் பெண்களுக்கு கருவறையில் அந்த குழந்தை எவ்வாறு இடம்பெறுகிறது, ஒவ்வொரு மாதம் அதன் வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதற்கு அடையாளமாக கிட்டத்தட்ட 9 இடங்களில் இந்த கரு வளர்கின்ற நிலைகளை அற்புதமாக இந்த சிற்பிகள் செதுக்கி காட்டியிருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு மழலை பேருக்காக வேண்டி வருபவர்களுக்கு வரம் கொடுக்கும் தாயாராக காசி விசாலாட்சி இருக்கிறார் என்பதன் அடையாளமாகத்தான் இவையெல்லாம் காட்டப்படுகின்றன. தாயாரனுடைய சன்னதியினுடைய திருச்சுற்றில் வருகின்ற பொழுது இரட்டை குரங்குகள் இருப்பதை பார்க்கலாம். இது ஆடவனும் பெண்ணையும் குறிக்கின்ற சிற்பங்களாக நாம் கருதலாம். இவ்வாறு தாயார் சன்னதி, முருகர் சன்னதி, சிவபெருமான சன்னதியை சுற்றி வணங்கிவிட்டு திருச்சுற்றுக்கு வருவோமானால் தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி இடம்பெறுகிறார்கள். அதன் அருகே இந்த தலமரம் இடம்பெறுகிறது. மிக பழமையான வில்வ மரம், தலமரம் இடம்பெறுகிறது. அருகிலேயே நாகலிங்க மரம் ஒன்று இருக்கின்றது, பூத்து குலுங்குகிறது. இந்த கோயில் ஒரு காலத்தில் ராகுகேது பரிகார கோயிலாக இருந்ததன் அடையாளமாக தனிச்சன்னதியாக திருச்சுற்றிலே தனியாக ராகுகேதுக்கு சிற்பங்கள் இடம்பெறுகின்றன. அந்த சிற்பங்களுமே நாகலிங்க மரத்தின் அடியிலேயே இடம்பெறுகின்றன. அருகிலேயே மாமரம் ஒன்றும் இடம்பெறுகிறது. அதன் அருகில் தான் 5 பஞ்சபூதங்களுக்குமான 5 லிங்கங்கள் கோயிலினுடைய திருச்சுற்றிலே பெரிய அளவில் வைத்து வழிபடப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக வருகின்றது வரதராஜ பெருமாள் கோயில் சன்னதி. ஏற்கனவே சொன்னது போல மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பழைய மூலவர் சிறிது பின்னம் அடைந்ததனாலே பாரிஜாத மரத்து கீழே வைத்து வணங்கி வருகிறார்கள். இப்போது இருப்பவர் 2025ஆம் ஆண்டு குளமுடுக்கில் புதிதாக வைக்கப்பட்டவர். அவர் நேர் எதிரே கருடாழ்வாரும் தனிச்சன்னதியாக இடம்பெறுகிறார். அந்த கோஷ்டத்தில் பார்ப்போமானால் மிக பழமையான வீராஞ்சநேயர் தனிச்சன்னதியில் இடம்பெறுகிறார். இந்த வகையிலே இந்த கோயிலானது பிள்ளைப்பேறு தரும் கோயில், ஜாதக ரீதியாக குழந்தை வரும் தரும் கோயில், பிதிர்தோஷம் போக்கும் கோயில். ஒரு கால பூஜை திட்டம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. மாசத்துல 2 பிரதோஷமும் பண்ணுறோம். பௌர்ணமி பிரதோஷம், இது அமாவாசை பிரதோஷம் 2 சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி சிவன் ராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு திருவிழா. இது 4 கால பூஜையோட திருவிழா நடக்கும். இப்போ வர்ற மார்ச் 2ஆம் தேதி அதுக்கு திருவிழா நடக்கும். மற்றபடி கார்த்திகை தீபம் அது அன்னைக்கு ஒரு திருவிழா மாரி அங்கே நடத்துகிறாங்க. மற்ற நாள் ரெகுலராக பூஜை நடந்துகிட்டு இருக்கு. 400 ஆண்டுகள் பழமையான இந்த ஏரிக்கரையிலே இந்த காளி கோயிலானது 300 ஆண்டுகள் பழமையானதாக இங்க இருக்கிற கல்வெட்டி கொண்டு உறுதிப்படுத்தலாம். ஏரிக்கரையினுடைய தெற்கு பக்கம் அமைந்த கோயில் இது. கோயில் வடக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. 8 கரங்களோடு முயலகன் ஆகிய அரக்கனை காலில் மிதித்துக் கொண்டிருக்கின்ற காளி தேவியாக இந்த தாயார் இருக்கின்றார். வடக்கு வாயில் செல்வி என்று இலக்கியத்தில் இவர் சொல்லப்படுவாள். இங்கே வேறு பெயர் விஜயாபுரி அம்மன் என்ற ஒரு பெயரும் இந்த தெய்வத்திற்கு உண்டு. இது 260 ஆண்டுகளுக்கு முன்னதாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட கோயில். கோயிலினுடைய மேல் விதானத்தில் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 4 கல்வெட்டுக்கள் இடம்பெறுகின்றன. இந்த கோயிலை நிர்வாகம் செய்த மகா மண்டலேஸ்வரனுடைய பெயரும் ஊர் பெரியவனுடைய பெயரும் திருப்பணி விவரமும் விளக்கேற்றி வழிபடுவதற்காக நிபந்தமும் நிலமும் கொடுத்த செய்தியும் ஆகிய 4 செய்திகள் இந்த கல்வெட்டில் 4 பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஏரியானது வழிபாட்டுக்குரிய தலமாகவும் பிதிர்தோஷம் போக்கக்கூடிய தலமாகவும் ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றது. புஞ்சை தலைவாய் பாலத்தில் இருக்கின்ற அந்த காசி விஸ்வநாத கோயிலுடைய துணை கோயிலாக இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது இந்த கோயில்.
இது வந்து பௌர்ணமி பூஜை உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் உண்டு, அமாவாசை அன்னைக்கு ஸ்பெஷல் அபிஷேகம். மற்றபடி நித்திய பூஜை மட்டும் இங்கே கரெக்டாக நடத்திட்டு இருக்கு. அது நிறைய பேர் வர்றதுனால கொஞ்சம் கோயில் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நாங்கள் ரெகுலராக பௌர்ணமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு போகிறோங்க. பக்கத்தில் ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது, அது கூட சேர்ந்து கவர்மெண்டோட பராமரிப்பில் தான் இருக்குது. அந்த வகையில் மிக அற்புதமாக உள்ள ஊர் தளவாய்ப்பாளையம். விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தளபதிகள் வாழ்ந்த ஊர், கிருஷ்ணதேவராயரனுடைய தளபதிகள் வாழ்ந்த ஊர், வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் வாழ்ந்து தங்களுடைய துன்பங்களை போக்கிக் கொண்டு மன உற்சாகம் பெற்ற ஊர். அந்த வகையில் இந்த ஊருக்கு வாருங்கள், இந்த ஊரையும் ஏரியையும் பாருங்கள், இந்த சிவனையும் காசி விசாலாட்சியும் விஸ்வநாதரையும் கரிவராஜ பெருமாளையும் வணங்குங்கள். வாழ்வாங்கு வாழ வருக. வணக்கம்.